பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். லூக்கா 20ஆம் அதிகாரம் 18வது வசனம். அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான், அது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும். பைபிள் சொல்லுகிறது, அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ, அந்த கல் யார்? இயேசுநாதர். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. ஆண்டவர் தான் அந்த மூளைக்கல். அந்த கல்லின் மேல் விழுகிறவன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த கல்லு மேல யாராவது வந்து விழுந்தா, அதாவது அவருடைய அர்த்தம் என்னன்னா, நம்ம அந்த கல்லை உடைச்சிடலாம், அந்த கல்லை நொறுக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா, அந்த கல்லின் மேல் விழுகிறவங்க நொறுங்கி போவாங்க. கல்லின் மேல யார் விழுந்தாலும் சரி, அவங்க நொறுங்கி போவாங்க. அன்பானவர்களே, கல்லின் மேல் விழுகிறவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் நொறுங்கி போவார். அவங்க இந்த கல்லை நொறுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க விசுவாசிகள் குடும்பத்தை நொறுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க விசுவாசிகளுடைய வாழ்க்கையை நொறுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ஊழியத்தை நொறுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க சபையை நொறுக்கணும்னு நினைக்கிறாங்க. இயேசு என்கிற கல்லு மேல யாரு விழுறாங்களோ, நொறுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க நொறுங்கி போவாங்க. அதுதான் உண்மை. அவங்கள கர்த்தர் நொறுக்கிடுவார். அவர்கள் நொறுங்கி போவார்கள், உடைந்து போவார்கள், சிதைந்து போவார்கள், இடம் தெரியாமற் போவார்கள். அந்த கல் எவன் மேல் விழுமோ அவனை அது நசுக்கி போடுகிறது. அந்த கல் யார் மேல விழுதோ அது அவங்கள நசுக்குகிறது. இயேசுவாகிய கல்லு யார் மேல விழுதோ, சாதாரணமா ஆண்டவர் யார் மேலேயும் வந்து விழ மாட்டாரு. அவரை கோபப்படுத்துறவங்க மேல அவர் வந்து விழுந்தார்னா அவங்க நசுங்கி போயிடுவாங்க. ஆமன்பானவர்களே, உங்களுக்கு விரோதமா இருக்கிற காரியங்களை பார்த்து பயப்படாதீங்க. கர்த்தர் அவங்க மேல ஒரு கல்லா போய் விழுவார். அவங்க அப்படியே நசுங்கிடுவாங்க. பெரிய ஆளா இருந்தாங்க, ஒன்னும் இல்லாம நலிஞ்சு போயிட்டாங்க, நசுங்கி போயிட்டாங்க, நசுங்கி தான் போவாங்க. என்ன பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஒன்னும் இல்லாம ஆயிட்டாங்க, ஒன்னும் இல்லாம தான் ஆவாங்க. எல்லாம் நசுங்கும். கர்த்தரால நசுக்க முடியாதா? கர்த்தரால கிரியை செய்ய முடியாதா? கர்த்தரால வல்லமையான காரியம் செய்ய முடியாதா? ஏன் பயப்படுறோம்? நம்ம எதுக்கு தயங்குறோம்? கர்த்தருடைய வார்த்தைகளை நம்புங்க. கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் ஒருங்கி போவான். இந்த கல் எவன் மேல் விழுமோ அவன் அது நசுக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த கல்லை பற்றி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. கர்த்தருக்கு விரோதமா யார் எழும்பினாலும் அவர்கள் நசுக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் போவார்கள். அவர்கள் இருந்த இடம் தெரியாமலே போய் விடுவார்கள். கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்வார். ஜெபம் பண்ணலாமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தெய்வமே, இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு பலத்தையும் கிருபையும் கட்டளையிட்டு வழிநடத்தி அருளும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இந்த கல் எவன் மேல் விழுமோ அவன் நசுங்கி விடுவான். அப்படியே நடப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பார், ஆசீர்வதிப்பார். சமாதானமாயிருங்கள். ஆமேன்.